Hi friends, welcome back to Simply Gayu. இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட்டிருக்கேன். நான் ஆக்சுவலி இது எப்போயோ ரெக்கார்ட் பண்ணது, நான் வந்து போடாமல் இருந்தேன். எல்லாம் வந்து புரட்டாசி மாதம்ன்றதுனால சாப்பிடாமல் இருப்பீங்க, அந்த டைமில் போட்டு டெம்ப்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் பண்ணலை. ஸோ இப்போ எல்லாமே முடிஞ்சிட்ருக்கோம், எல்லோரும் பேக் டு நான்வெஜ்க்கு வந்திருப்பீங்க. ஸோ ஐ எம் கோயிங் டு போஸ்ட் திஸ் வீடியோ. இது வந்து ப்ரான் கிரேவி, ரொம்ப சிம்பிளாக எப்படி ஒரு 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதே நேரம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கி செய்ய போகிறோம். அப்புறம் அதில் தேவையான அளவு சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க, இல்லைன்னா நான் வந்து பூண்டு மட்டும் நறுக்கி போட்டிருக்கேன். சில பேருக்கு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் இருந்தால் தான் பிடிக்கும்னா நான்வெஜ்ஜில் அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நான் ஒன்லி கார்லிக் மட்டும் சாப் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 8 க்ளோவ்ஸ் வந்து நல்லா, ஒரு 8 பல்லு பூண்டு வந்து நல்லா சாப் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் வெங்காயம் பார்த்திங்கன்னா இது பெரிய வெங்காயம் நான் போட்டது, ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட சின்னதாக இருந்துச்சுன்னா 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. 2 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதக்கின பிறகு தக்காளி ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா தொக்காக வரும். இப்போ நான் வந்து கொஞ்சம் செமி கிரேவி தான் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இதை கொஞ்சம் ட்ரையாக நல்லா பண்ணிங்கன்னா அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து சாப்பாடு இதில் போட்டு கலரி சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் செமி கிரேவியாகவே பண்ணேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கின பிறகு ஒரு 1/2 கிலோ இறா வச்சுருக்கேன். நல்லா தோல் உரித்து அது உள்ளே இருக்க நரம்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம். அதை வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுப்போம். நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து இறாவை நல்லா வந்து வேக விட்டுட்டோம். இப்போது நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு, சுருண்டுடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து தேவையான அளவு மிளகாத்தூள் உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறவங்க ஒரு மிளகாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். இது காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுப்போம். நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே ஊற்றலை, மிளகாத்தூள் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுட்டோன்னா அந்த இறாலேருந்து அந்த தண்ணியிலே வந்து நல்லா வதங்கிருச்சு அது. அப்புறம் நம்ம ஆயில் கொஞ்சம் நல்லா சேர்த்ததுனால அந்த ஆயிலே நல்லா வந்து அந்த கிரேவி வந்துருச்சு. தண்ணி நான் கொஞ்சம் கூட சேர்க்கல. லாஸ்ட்டில் நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கலாம். இதை நீங்கள் இன்னும் நல்லா வதக்கி நல்லா அந்த கிரேவி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்திங்கன்னா அந்த தொக்கு வந்து எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் நல்லா வறுந்து ட்ரையாக வரும். அப்போ இன்னும் சாப்பிட சூப்பராக இருக்கும். சாப்பாடுக்கு நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட. நான் கொஞ்சம் வந்து சாப்பாடுக்கு நாங்கள் அப்படியே போட்டு சாப்பிடுவோம், எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். கிரேவி வந்து சாப்பாடில் ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு அப்படியே குழம்புக்கு பதிலாக கிரேவியாகவே சாப்பிட்டுப்போம். அதனால் நான் வந்து கொஞ்சம் கிரேவியாகவே வச்சுக்கிட்டேன் நல்லா. அப்புறம் காரம் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற அளவுக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் வேணால் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்மளோட ஃபைனல் டச் கருவேப்பிலை கொத்தமல்லி. கறி இல்லை வந்து நான்வெஜ்னாலே இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணால் தான் அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே பக்காவாக இருக்கும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான வந்து எறா தொக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நாங்கள் எப்போ சாப்பிட போகிறோம், நீங்கள் எப்போ சாப்பிட போகிறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.